நாம் அடுத்த நாமம் ஆகிய சித் அக்னிகுண்ட சம்பூதா தேவக்காரிய சம்யுதா. இதை மொத்தமாக நம்ம பார்க்க போகிறோம். சித்தக்னிகுண்ட சம்பூதா தேவக்காரிய சம்யுதா அப்படின்னால் தேவர்களுடைய காரியத்திற்காக அம்பாள் அக்னி குண்டத்திலிருந்து உதித்தாள் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். இதற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. அதாவது என்ன கதை அப்படின்னா, ஒரு காலத்தில் பரமேஸ்வரனும் தபஸ் இருந்தால், அம்பாளும் தபஸ் இருந்தால், அப்போ சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு தொழிலே நிற்கக்கூடிய ஒரு தருவாய் இருந்தது. அப்போ மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் போய் மன்மதன் அப்படின்ற பக்தரை பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் ஒரு கையில் கரும்பு வச்சிருப்பார், ஒரு கையில் புஷ்பம் வச்சிருப்பார். அந்த மன்மதன் ரதி அப்படின்றது நம்ம எல்லாரும் புராணத்தில் படித்தது தான். அந்த மன்மதன் கிட்ட போய் மகாவிஷ்ணு சங்கல்பித்து சொல்கிறார், நீ தான் கையில் இருக்கக்கூடிய கரும்பின் மூலமாக அந்த புஷ்பத்தை அம்பாள் மீதும் செலுத்து, பரமேஸ்வரன் மீதும் செலுத்து. அவள் தபஸ் கலைஞ்சிருத்துனா இந்த சிருஷ்டி இந்த உலகத்தில் நடக்கும்னு உலக நன்மைக்காக இதை சொல்கிறார். அப்போ மன்மதன் சொல்கிறார், அது என்னால் முடியாதுப்பா அந்த காரியம். ஏனென்றால் நான் அப்படி எடுத்து அந்த அம்பை வீசினேன்னா பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணால் என்னை அழிச்சிடுவார் அப்படின்னு சொல்ல, அதற்கு விஷ்ணு சொல்கிறார், அடித்தாலும் நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், நீ திருப்பி உன்னை சிருஷ்டிச்சிடுவேன், அது நடக்கும், நீ கவலைப்பட வேண்டாம், உலக நன்மைக்காக இதை நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, முதல்ல அம்பாள் மேலே இந்த அம்பு ஏயப்பட்டது. அம்பாள் தபஸ்லேருந்து களைகிறாள். களைஞ்சோன்னா பரமேஸ்வரன் மீது மன்மதன் இந்த அம்பை செலுத்தினோன்னு பரமேஸ்வரன் அது போல நெற்றிக்கண்ணால் மன்மதனை தகனம் செய்கிறார். மன்மதன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பரமேஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தப்ப எல்லாரும் இந்த உலகமே சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அழுக்குரல் கேட்கிறது. அந்த அழுக்குரல் யார் அப்படின்னா, மன்மதனுடைய மனைவி ஆகிய ரதி. அவ அந்த திருமணத்துல அழுதுட்டு இருக்கா. அப்ப அம்பாள் போய் கேட்டா, என்னம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த வேலையில நீ அழுறியே, என்ன காரணம்னு போது இந்த விஷயத்த சொல்ற. மன்மதன் என்னுடைய ஆத்துக்காரர், அவரை எரிச்சிட்டார், பரமேஸ்வரன் எரிச்சிட்டார், நான் இப்ப தனிமையில இருக்கேன்னு போது அம்பாள் சொல்றா, கவலைப்படாதம்மா, அப்படி ஒரு நிலைமை உனக்கு வராது, நான் திருப்பி அந்த உயிரை கொண்டு வரேன், அந்த மன்மதன் எரிச்ச சாம்பலை எடுத்துட்டு வான்னு அம்பாள் சொல்ல, அந்த சாம்பலை ரதிதேவி எடுத்துட்டு வந்து பார்க்கும் பொழுது அம்பாள் கடாட்சிக்கிறார். கடாட்சித்தோன்னு அந்த சாம்பல்லேருந்து மன்மதன் உயிர் பெறான். ஸோ இது ஒரு கதை. இப்போ இந்த சாம்பல்லேருந்து உயிர் பெறுறான். மீதி கொஞ்சம் சாம்பல் அங்கே விட்டுப்பட்டு இருக்கிறது. அந்த விட்டப்பட்ட அந்த சாம்பல்லேருந்து ஒரு அசுரன் தோன்றான். அந்த அசுரன் யார் அப்படின்னா பண்டாசுரன்ற அசுரன். பண்ட அப்படின்னால் ஆங்கிலத்தில் நம்ம சொல்லலாம் குட் என்றே சொல்லலாம், நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு ஒரு கதை சொல்றார் பிள்ளையார். அந்த மீதி இருக்கிற சாம்பலை ஒரு உருவத்தை செஞ்சு விளையாடுறதாகவும், அந்த பக்கமா போன பிரம்மா அதை பார்த்து பண்டன்ற, அதாவது குட்ன்ற. இதை சொன்னோன்ன அப்ப கணபதி சொல்றார், இப்படி சொன்னா என்ன அர்த்தம், அதுக்கு ஒரு சிருஷ்டிக்க வேண்டாமா, அதுக்கு ஒரு உயிர் கொடுக்க வேண்டாமான்னு சொல்ல, பிரம்மா அனுகரிக்கிறார், அதுக்கு உயிர் வர்றது. அது அசுர குணத்தோட உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. அப்ப 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணு பரமேஸ்வரனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பண்டாசுரனை எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அப்ப என்ன பண்றதுன்னு எல்லாருக்கும் எதுவும் தெரியல. அப்ப எல்லாரும் போய், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, நம்மளை படைச்சது ஒரு பிரம்மம் தானே, அந்த பிரம்மம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தானே, அந்த தெய்வம் நம்மளை காப்பாத்தாதா, அந்த தெய்வம் யாரு அப்படின்னா யாருக்குமே தெரியல. அப்ப எல்லோரும் சேர்ந்து, அத்தனை தேவர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு யாகத்தை பண்றார். அந்த யாகத்துல இந்த பிரம்மத்தை நோக்கி யாகம் செய்கிறாள். அந்த யாகத்துல ஆனா பலன் அவ்வளோ சட்டுன்னு வரல, அந்த பிரம்மம் வரல. அதனால கடைசியில என்ன நினைச்சுக்கிற அந்த தேவர்கள்னா, சரி இப்படி யாகம் பண்ணியும் வரல, பண்டாசுரன் கையில நம்ம சாகறதுக்கு பதிலா நம்மளே நம்ம உள்ள யாகத்துல விழுந்துடலான்னு சொல்லிட்டு
அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் தன்னுடைய உறுப்புகளை அறுத்து அந்த யாகத்தில் செலுத்தி தாங்களும் மாய்க்கிறார்கள். அப்படி மாய்க்கும் பொழுது அந்த அக்னி குண்டத்திலிருந்து அந்த பிரம்மம் 16 வயசு குழந்தையா லலிதையா உள்ள வெளியில வர்றது. எதற்காக அந்த குழந்தை வருகிறது, எதற்காக அந்த பிரம்மம் வருகிறது அப்படின்னா, இவாள்லாம் கஷ்டப்படுறா. பண்டாசுரன் அப்படின்ற அசுரன் கிட்ட இவாள்லாம் வேதனையும் இந்த உலகமே ஸ்தம்பிக்கும் நிலைமை இருப்பதினால் அந்த பண்டாசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் அந்த அக்னி குண்டத்திலேருந்து வராது. அப்பதான் இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் காஞ்சி மாநகரத்திலே கிளியாக மாறி அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப அம்பாள் அங்க வரா, பண்டாசுரனை வதம் செய்கிறா. அந்த வதம் செய்யற படலம் தனி கதை. வதம் செஞ்சு ஒரு கையில பண்டாசுரனோட தலையும் இன்னொரு ஒரு கையில பண்டாசுரனோட உடம்போடு நடந்து வர. அப்ப பிரம்மா விஷ்ணு பரமேஸ்வரன் சொல்ற, இது பண்டாசுரனா இருக்குமோ, பண்டாசுரனே மாயாவி போல வேஷம் போட்டு வரானோ அப்படின்னு சந்தேகப்படுறார். அப்ப இந்த குழந்தை கேட்டது, பரமேஸ்வரா, மகாவிஷ்ணுவே பிரம்மாவே, இந்த பண்டாசுரனுக்கா இவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டேன், இவன் பெரிய அசுரன், இவனை அழிக்க நீங்களாம் வினவினேலே, இது என்ன பெரிய விஷயம் அப்பா அப்படின்னு கேட்க, அப்ப அத்தனை பேரும் பிரத்யட்சமா கிளியிலேந்து தன்னோட நிஜஸ்வரூபத்தை காட்டி, வேண்டா நீங்க யாரு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னும் போது, என்ன தெரியணும்னா நீ விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு ஆலயத்தை பிரமாணி, ஒரு ராத்திரிக்குள்ள அந்த ஆலயத்தை பிரமாணி, காத்தால நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன் அப்படின்னு சொல்ல, அதே போல விஸ்வகர்மாவை வச்சு அந்த ஆலயத்தை பிரமாணிச்சு காத்தால கதவை திறக்கிறான். சாட்சாத் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காஞ்சிபுர காமாட்சி அம்பாளே லலிதை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, லலிதையா அன்னைக்கு காட்சி கொடுத்தவள் தான் இன்னைக்கும் இந்த கலியுகத்திலையும் நம்ம காமாட்சியா நம்ம பார்க்குறோம். பேரு வேற இருந்தாலும் அன்னைக்கு நடந்த அந்த கதை தான். பிரம்மாவும் விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் 3 பேரும் கையெடுத்து நமஸ்காரம் பண்றாள். எங்களை படைச்சதே நீதானமான்னு ஒரு, ஆமாம், நான் தான் அந்த பரபிரம்மம், உங்களை படைத்ததும் நானே, உங்களுக்கு படைக்கும் சிருஷ்டிக்கும் அழிக்கும் தொழிலை அங்கீகரித்ததும் நானே, 30 முக்கோடி தேவர்களும் படைத்தது நானே அப்படின்னு அந்த பிரம்மம் சொல்ல எல்லோரும் நமஸ்காரம் பண்றார். எதற்கு இந்த கதையை சொன்னேன் அப்படின்னா, இந்த கதையை விஸ்தாரமாகவும் சொல்லலாம், அந்த விஸ்தாரமா சொல்ற மாதிரி தான் இந்த கதையில இருக்கு. நான் சொன்னது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு தேவர்கள் கஷ்டத்துல இருக்கும்போது அம்பாள் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் பொறுத்து எதுலேருந்து வந்தான்னா அக்னி குண்டத்திலேருந்து வந்தார். அதை தான் நம்ம சொல்றோம், சித் என்ற அக்னி குண்டத்திலிருந்து தேவர்களுக்காக ஜெகன்மாதாவாகிய அம்பாள் அதிலிருந்து உற்பத்தியானார். சித்தக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சம்யுதா அப்படின்னு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் அர்ச்சனை பண்றோம். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்கோ, இதை வேற மாதிரியும் சொல்லலாம். எல்லாருக்குள்ளேயும் பண்டாசுரன் இருக்கிறான், எல்லாருக்குள்ளேயும் காமம் குரோதம் அப்படின்ற பல அசுர குணங்கள் இருக்கிறது. அந்த அசுர குணங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு அந்த அக்னின்னு போது ஒரு இருட்டுல எப்படி அம்பால நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம இருள், நம்ம மனதில் இருக்கக்கூடிய இருள் பல வாசனா திரவியங்களால பல கர்ம பலன்களால நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த பண்டாசுரன் அழிகிறான். அதற்காக அம்பாள் ஒளி பிரகாசமாக நம்ம மனதில் தோன்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அர்ச்சிப்போம். அதனால சித் அக்னி குண்ட சம்பூதா தேவ காரிய சம்யுதா அப்படின்னு நாமத்தை சொல்லி அம்பாள் கிருபையை தருவோம்.